கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் தோன்றி இங்கே கிதியோனோட சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்று கூப்பிடுகிறார். கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானவர்களால் கஷ்டப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு வேதனையோடு இருந்தார்கள். இவர்களுடையதை எல்லாம் அவர்கள் அபகரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மீதியானின் கைகளில் இருந்து கொஞ்சமாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு நாள் இரவு என்ன செய்கிறான், ஆலய பக்கத்தில் இருந்து கதிர்களை எடுத்து கொண்டிருக்கிறான். சொன்னால் நேரம் எடுத்தால் அந்த மீதியானவர்கள் பிடித்து கொண்டு போவார்கள். அவ்வளோ பயந்து போய், மீதியானவர்களுக்கு பயந்து தான் இரவில் போய் தனித்து கர்வாலி மரத்தின் கீழே இருக்கிற இவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று கூப்பிடும் பொழுது அவர் 29வது வார்த்தையில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என்ன ஆண்டவரே, கர்த்தர் என்னோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்களுக்கு எங்களுக்கு விரிவித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியார் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்போது பராக்கிரமசாலின்னு விழிச்சப்போ, கர்த்தர் உன்னோட இருக்கிறான்னு சொல்லுவாங்க. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கிதியோன் தேவதூதனுடன் கேட்கிறார். நாமும் பல நேரங்களில் இதுதான் கேட்கிறோம். நாம் ஆண்டவரை ஆராதித்த நாட்கள், ஆண்டவருக்காக நாம் போராடின நாட்கள், நாம் ஆத்துமாக்களுக்காக போராடி ஜெபித்த நாட்கள், ஆண்டவருக்கென்று நாம் ஓடி ஓடி உழைத்த நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கென்று நாமத்துக்கு இதில் கொடுத்த நாட்கள் எல்லாம். ஆனால் இப்பொழுதும் நாம் கஷ்டத்தில், அதுக்கு பிறகு மீண்டும் இழப்புகள் கஷ்டங்கள் வரும்பொழுது நான் கேட்குறது, கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதே மாதிரி தான் தேவனுடைய மனுஷன் கிதியோன் அதுதான் கேட்குறேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்தால், எங்களோடு கூட இருந்தால் எப்படி நாங்கள் மீண்டும் எப்படி நாங்கள் மீதியானியர்களுக்கு அடிமையாகி போனோம் என்று. அருமையான இந்த தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற மீதியானியர்களைப் போல நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற கடபாரங்கள், நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் கர்த்தரால் தான் வருகிறது. கர்த்தரை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே வருகிறதில்லை. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து அவர் சொல்லுவார், பராக்கிரமசாலியை, எழுந்து போரடி என்று சொல்லி. நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நெருக்கங்களை எல்லாம் காலு கொண்டு எதிர்த்து தள்ளிவிட்டு முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு வழியை கர்த்தர் நமக்கும் ஒருக்கி தருவார். இந்த கிதியோன் அந்த பேசினது போல, கிதியோனை பராக்கிரமசாலியை என்று கூப்பிட்டது போல கர்த்தர் இன்று நம்மையும் பார்த்து விழிக்கிறார், பராக்கிரமசாலியை நீ எழுந்து போரடின்னு சொல்லி. நம்ம எழுந்து போரடிக்க வேண்டும். அப்படி சொன்னால் எழுந்து கர்த்தருக்கென்று நிற்க வேண்டும். போரடிக்கணும்னு சொன்னால் நம்ம யுத்தத்துக்கு போகிறதல்ல, நாம் சமாதானமாக சந்தோஷமாக இருந்து இந்த உலகத்துக்காக ஜெபிக்கிறது, அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கிறது, தேவன் நடத்தி வந்த வழிகளை நினைத்து ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது, அப்படி எல்லா காரியங்களையும் பயப்படாமல், சத்துருவுக்கு பயப்படாமல் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதை நம்மால் உணர முடியும். கர்த்தர் அப்படியே நம்மோடும் கூட இருந்து, இந்த கிதியோனோடு கூட இருந்தது போல, இது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தது போல நம்மோடும் நம்ம குடும்பத்தோடும் கூட இருந்து இன்றும் என்றும் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, அன்றைக்கு கிதியோனோடு கூட இருந்த உமது ஆவியானவருடைய வல்லமை, ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரே, உமது பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே, வேதனையோடு பல கேள்விகளோடு இருக்கிற ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலே நிறைவேறி ஆண்டவரே, அவர்களுக்கு வந்த இழப்புகள், அவர்களுக்கு வந்த வேதனைகள், சத்துரு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாட்களில் முறியடித்து, இந்த நாட்களில் கர்த்தாவே உமது பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்து ஆண்டவரே, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையிலும் உமது பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில்தாரன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.